இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவருடைய சுற்றுப்பயணத்தில் ஒரு கட்டமாக இன்று தமிழகம் வருகை தர உள்ளார். வேலூரில் இருக்கக்கூடிய தங்கக்கோவிலுக்கு இன்று சரியாக 11:30 மணி அளவிற்கு வருகை தர உள்ளார். இந்த கோவிலுக்கு அதாவது ஹெலிகாப்டர் மூலமாக உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஹெலிபேடில் இறங்கி கோவிலின் உள்ளே செல்ல இருப்பதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. குடியரசுத் தலைவரின் வருகையை ஒட்டி வேலூர் மாநகரமே போலீசாரின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. வேலூர் மாநகரத்தை பொறுத்தவரை சுமார் 1200 காவல்துறையினர் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த தங்கக்கோவில் அமைந்திருக்கக்கூடிய சுற்றுப்புற பகுதிகள் அனைத்துமே சிகப்பு மண்டலம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது ரெட் ஜோனாக அறிவிக்கப்பட்டு இந்த பகுதியின் உள்ளே அனுமதியின்றி யாரும் உள்ளே வராத அளவிற்கு காவல்துறையினர் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சரியாக 11:30 மணி அளவில் குடியரசுத் தலைவர் இந்த கோவிலின் உள்ளே சென்று சாமி தரிசனம் முடித்துக்கொண்டு அது மட்டும் இல்லாமல் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு கோவிலை திறந்து வைக்கின்றார். அதன் பிறகு 12 மணி அளவில் இங்கிருந்து மீண்டும் ஹெலிகாப்டர் மூலமாக அவர் கிளம்பி திருப்பதி செல்ல இருப்பதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கோவில் அமைந்திருக்கக்கூடிய சுற்றுப்புற பகுதியில் அரசு வேலைகளுக்காகவோ இல்லை தனியார் வேலைகளுக்காகவோ ட்ரோன் கேமராக்கள் எதுவும் பறக்க விடக்கூடாது என்ற ஒரு தடையும் விதிக்கப்பட்டிருக்கின்றன. ஏனென்றால் ரெட் ஜோன் என்று அறிவிக்கப்பட்டிருப்பதன் காரணமாக இந்த பகுதியில் அசம்பாவிதங்கள் ஏற்படக்கூடிய நிலை இருக்கின்றது. ஆகவே இந்த பகுதியில் அந்த ட்ரோன் கேமரா பறப்பதற்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கின்றன. தற்போது பார்த்தோம்னால் வாகனங்களுக்கு இந்த சாலையில் செல்ல அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் 11 மணிக்கு மேலாக இந்த சாலையில் வாகனம் செல்வதற்கு அனுமதி இல்லை என்ற ஒரு தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குடியரசுத் தலைவர் வேலூருக்கு வருகை தருவதையொட்டி இந்த பகுதியில் காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சரியாக 11:30 மணி அளவிற்கு குடியரசுத் தலைவர் இந்த கோவிலுக்கு மீண்டும் 12 மணிக்கு அவர் ஹெலிகாப்டர் மூலமாக திருப்பதி செல்ல இருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. திடீரென்று வானிலை மாற்றம் ஏற்பட்டால், அதாவது மழை அதிகமாக வந்தால் குடியரசுத் தலைவர் சாலை மார்க்கமாக வருவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. நேற்றே இது தொடர்பாக காவல்துறையினர் சாலையில் ஒத்திகையும் பார்க்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே அனைத்து ஏற்பாடுகளும் சரியாக செய்யப்பட்டிருக்கின்றன. காவல்துறையினரும் இதற்கான முழுமையான பாதுகாப்பில் தற்போது இந்த பகுதியில் ஈடுபட்டிருக்கின்றனர். இந்த கோவிலின் வாசலில் பார்த்தோம்னால் காவல்துறையினர் அதிக அளவில் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். பொதுமக்களுக்கு யாரும் இந்த பகுதியில் அனுமதி இல்லை. அதே போன்று சுற்றுலா வரக்கூடிய யாருக்கும் இந்த பகுதியில் மதியம் 2 மணி வரை இந்த பகுதியில் அனுமதி இல்லை என்ற ஒரு தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது.